எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சேவை எப்படி விகாரங்களை விட உதவுகிறது. இன்னைக்கு வீடியோல என்னோட அனுபவங்களை நான் ஷேர் பண்றேன். சேவை செய்யறது மட்டுமே என்னோட விகாரங்களை விடுறதுக்கு அதை எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், நான் கடந்த 8 வருஷமா யூடியூப் ஸ்பேஸ்ல இருக்கேன். யூடியூப் வீடியோ போடுறேன், மக்கள் பார்க்குறாங்க. சில பேர் சந்தேகங்கள்லாம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்கிறாங்க, டைரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நாளில் நானே என் மனைவிக்கிட்டேயோ குழந்தைகிட்டயோ கோபமாக பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு விகாரம் தான், கரெக்டாக? அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் ஈவினிங் கால் பண்ணுவாங்க. அவங்க அவங்க குறைய என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கோபம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த கோபத்தை ஜெயிக்க முடியல, இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும், நம்மளே கோபத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். கடன்னு ஒப்பிச்சிருவோம். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, ராஜயோகம் இதை சொல்லுது, ராஜயோகம் அப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது, இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரும். சொல்லும் போதே நமக்கு என்ன தோணும்னா, இன்னைக்கு காலம்புற மனைவி திட்டியிருக்கோம், குழந்தைங்களை திட்டியிருக்கோம், நம்மளே சரி கிடையாது, நமக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, இதெல்லாம் பேக்ரவுண்டில் ஓடும். அதே மாதிரி பரமாத்மாவோட கனெக்ஷனில் போயிட்டு, சாரிப்பா நான் அது பண்ணியிருக்க கூடாது, இதெல்லாம் எப்போனா இந்த அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும் போதே நடக்கும். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம விகாரங்கள் தப்புன்னு நமக்கே புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த ஆத்மா நீங்க கூப்பிட்டாரு அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். அவங்ககிட்டலாம் சொல்றது இல்லை. இன்னைக்கு நான் என் குழந்தைகிட்ட கோவப்பட்டேன், மனைவி கிட்ட கோவப்பட்டேன்லாம் சொல்றது கிடையாது. பொதுவாக நான் ரெண்டும் பண்றது இல்லைன்னு, நிறைய கோபமும் வர்றதில்லை, நிறைய இதெல்லாம் கிடையாது. எப்பாவது அபூர்வமாக வந்ததுன்னா, இந்த காலம் அபூர்வமாக தான் வரும். அதாவது கோவத்தை ஜெயிக்கிறது எப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசுறது ரொம்ப அபூர்வமாக தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் கூப்பிட்டுருக்காங்க. இது ஒன்று. அடுத்தது, நம்ம மனசு உடஞ்சி போயிருவோம். இந்த உங்களுக்கே தெரியும், நம்ம இந்த கடன் தொல்லை இருக்குது, டெய்லி நிறைய பேர் கூப்பிடுறாங்க, அதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ரொம்ப நொந்து நூலாயிடும் போது நம்ம ஆத்மாவுக்கு சார்ஜ் கிடைக்கிறது கனெக்ஷன்லாம் பண்ணுவோம். அந்த கனெக்ஷனில் ஓரளவுக்கு ஆத்மாவுக்கு சார்ஜும் கிடைக்கும். ஆனால் அன்னைக்கு ஒரு ஆத்மா கூப்பிடுவார். ரொம்ப நொந்து நூலாக இருக்கும்போது ஒரு ஆத்மா கூப்பிடுவார். கூப்பிடும்போது அவர் கதையை கேட்டான்னு நம்ம கதை 1000 டைம்ஸ் பெட்டராக இருக்கும். அவர் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை எப்படா அவர் ஹேண்டில் பண்றாரு, எப்படா அவர் உயிரோட இருக்காருன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அவரோட பிரச்சனை. அப்போ அவருக்கு ராஜயோகம்லாம் சொல்லிட்டே வருவேன் நான். அது முடிஞ்ச உடனே பரமாத்மா கனெக்ட் பண்ணி, அப்பா என் பிரச்சனை ஒன்றுமே கிடையாதுப்பா, அவன் பிரச்சனை கம்பேர் பண்ணும்போது நான் ரியலாக ராஜா மாதிரி தான் இருக்கேன், அது வரைக்கும் நன்றிப்பா அப்படின்னு. அடுத்தது, எனக்கு இந்த பேர் புகழ்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. நான் இதுலேருந்தே ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். ஆர்எஸ்எஸ்லேருந்து ஜெயிச்சு வந்தாங்க. இந்த பேர் புகழ்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு கடமை பண்ணுறோம், அவ்வளோதான். அதனால் அதை ஜெயிச்சிட்டேன். இருந்தாலும் இங்கே என்னை பிரமிக்க வைக்கிற சில விஷயங்கள் இருக்குது. அந்த ராஜயோகிகளில் சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த யூடியூப் வீடியோ சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். இப்படி ஆத்மாக்கள் கேள்வி கேட்டாங்க, நான் சில சீனியர் பிரதர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன், சீனியர் சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன், அவங்களோட கருத்தாக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் போட்டிருப்போம். நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்க மாட்டோம்னா, அந்த ஆத்மாவோட பேர் சொல்லியிருக்க மாட்டோம். சுரேஷா, ரமேஷா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டோம். ஏன் சொல்லலை? அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் நாலேஜ் கேளுங்க, நான் சொல்கிறேன், ஆனால் என் பேரை அங்கே சொல்லாதீங்க, எனக்கு அது உடன்பாடு கிடையாது, எனக்கு அது வேண்டாம், நான் பாபா சேவை பண்ணுறேன், அது எனக்கும் பாபாவுக்கும் தெரிஞ்சால் போதும், எனக்கு தெரிஞ்சதை நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான், இதோட அதை நிறுத்திப்போம், இந்த பேர் புகழுக்காக எதையும் நீங்கள் தயவு செய்து செய்யாதீங்க. பாருங்களேன், இப்போ நான் ஒரு சீனியர் பிரதர்கிட்ட பேசுகிறேன், அவர் ஓகே சொன்னால் ஒரு பேரோட சொல்ல போகிறேன், என்னென்ன இருக்கு, அவருக்கு ஒரு கிரெடிட் தானே, வேணான்றான். அப்போ அவங்களே எவ்வளோ உயர்ந்து நிற்கிறாங்க பாரு, கரெக்டாக. இப்போ நீங்கள் என்ன யூடியூப்பில் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 140 கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும், பிரேமானந்த நாராயணன் ஒருத்தர் யூடியூப் ஸ்பேஸில் இருக்காரு, ராஜயோகம் அவர் தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்ருக்காரு, ஷேர் பண்ணிட்டு இருக்காருன்னா தெரியும்ல. ஆனால் இந்த 8 வருஷத்தில் கிட்டத்தட்ட 4000 வீடியோ போட்டிருக்கோம். நிறைய வீடியோக்கள் எனக்கே பதில் தெரியாத போது இவங்கள மாதிரி சீனியர் பிரதர், சீனியர் சிஸ்டர்ஸ் தான் கேட்குறேன், அவங்க தான் பதில் சொல்கிறாங்க. அதை தான் யூடியூப்லேயே போடுறோம். அப்படி போடும்போது அதில் கொஞ்சம் கூட அவங்க கிரெடிட் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து நான் புதுசாக கற்றுக்கிறது என்னென்னா, எவ்வளோ அடக்கமாக இருக்கு. அது மாதிரி இந்த சரண்டர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க,
அவங்க ஏதோ ஒரு பகுதிக்கு சிஸ்டராக இருப்பாங்க. அவங்க திறமையெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே கவர்ன் பண்ணலாம், இல்லாட்டி சவுத் இந்தியாவே கவர்ன் பண்ணலாம், அந்த அளவுக்கு திறமையாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அவங்க அந்த ஏரியாவில் மட்டுமே சேவை பயங்கரமாக பண்ணிட்டு உட்காந்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, பவுண்ட்ரிஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணும், அவ்வளோதான். நான் ஒழுங்காக பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அவங்க பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எனக்கு. சரியா? ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை இந்த சேவை வந்து என்னை காப்பாது. இப்போ எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அது உங்களுக்கும் தெரியும், பாஸ்கோன்னு சொல்லிட்டு. அவர் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்போட குரூப்போட அட்மினாக இருந்தார், ஜூமுக்கு இருந்தார், அப்படி எனக்கு எல்லாமே என்னோட வெப்சைட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தார், ரொம்ப துணையாக இருந்தார். ஆனால் அவருடைய ப்ராப்ளம் என்னென்னா, அவரோட வாழ்க்கை பிரச்சனைனால தூண்டு போயிடுவார். எந்த அளவுக்கு தூண்டு போயிடுவார்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோன் எடுத்தோன்னா ஃபோனே எடுக்க மாட்டேன். ஒரு வாரம் 10 நாள் ஆகும், அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணுவார். நீங்கள் இந்த டைமில் என்ன நான் ஒரு 10 வாட்டி கூப்பிட்டீங்க, எனக்கு இப்போ தான் பேசணும்னு தோணுது, நான் பேசுகிறேன்னு கூப்பிடுவார். கேட்டால் மனசு உடஞ்சி போயிடுச்சு, வாழ்க்கை வெறுத்து போச்சு, அப்படிலாம் பேசுவார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது. உங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப துக்கமாக இருக்குன்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்து துக்கப்பட்டுக்கு வருத்தப்பட்டுங்க, அழுது கூட செய்துக்காங்க. அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாருங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ஒரு 1 மணி நேரம் கூட உங்க கூட பேசுகிறேன், அதை வந்து உங்களுக்கு ஊக்குவிச்ச தரதுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் நீங்கள் அதில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு. அது சரியான மெத்தடு கிடையாது. இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, நானும் மனுஷன் தானே, எனக்கும் 1008 பிரச்சனை வரும்ல, நானும் டவுன் ஆகல. எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, என்னோட டவுன் டைம் வந்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour தான். ஏன் தெரியுமா? அதுக்குள்ளே வேறு யாராவது கூப்பிட்டுருவாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்டாண்ணா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைண்ணா அப்படின்வாங்க. அவங்க பிரச்சனையை பார்க்கும்போது நம்ம பிரச்சனை ஒன்றுமே தெரியாது. உடனே கணக்கு பாப்பா சந்தோஷம்ப்பா. ஸோ நான் சீக்கிரம் பவுன்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் நிறைய பேர் நான் பேசும்போது சொல்கிறாங்க, அமிர்த வேலை என்னால் பண்ண முடியல, நான் 11 மணிக்கு தான் வரேன், 12 மணிக்கு தான் வீட்டில் வந்து படுக்கிறேன், நான் எப்படி அமிர்த வேலை பண்ண முடியும், என்னால் வாணிக்கு கிளாஸ்க்கு போக முடியல, வாணி படிக்க முடியல, இப்படி 1008 இஷ்யூ சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து இந்த ஆகஸ்ட் வந்தால் 15 வருஷம் முடிக்கிறேன் ராஜயோகத்தில். இத்தனை வருஷத்தில் எனக்கு அமிர்த வேலை மிஸ்ஸே ஆகுறது இல்லை, வாணி படிக்கிறது அது மிஸ் ஆகுறது கிடையாது, யூடியூப் வீடியோ மிஸ் ஆகுறது கிடையாது, ஸ்ரீமதி நான் ஃபாலோ பண்ணுறது நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ என்ன எவ்வளோ அழகாக வச்சுருக்காரு பாருங்க இறைவன், இல்லை? ஒரு பிளாக் மார்க் வைக்கிற மாதிரி, இது அவர் பண்ணுறது இல்லை, இது இவர் பண்ணுறது இல்லை, இப்படி சொல்கிற மாதிரி நம்ம கதை இல்லையே. எவ்வளோ பிரச்சனை கிடைக்கும், இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு போகிறோம்ல. அப்போ ஏதோ ஒரு ஒழுக்கம் நம்மகிட்ட இருக்குல்ல, அப்போ நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரைட்டு, நம்மளும் சாதாரண ஆத்மா கிடையாதுப்பா, நம்மகிட்டயும் ஏதோ ஒரு ஸ்டஃப் இருக்கு. நான் ரொம்ப நாளாக வியந்தது இதுதான். நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ராஜயோகத்தை 7 நாள் கோர்ஸை நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். அதை சொல்கிறது ஒரு 7 வீடியோ போட்டு யூடியூப் சேனலில் மூடிடலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தது தான் இன்னைக்கு வரைக்கும் டெய்லி போயிட்டுருக்கு. ஓகே, 365 நாளாக பண்ணிகிட்ருக்கோம், 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இறைவன் நம்மளை வேற ஏதோ ஆங்கிள்லேருந்து பார்க்குறாரு, இவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, இதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்றார். நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, என்னுடைய ஹம்பிள் என்னென்னா, இந்த கன்சிஸ்டன்சி இதை நாம் இப்போ வச்சுருக்கோம், அதுதான் பரமாத்மாவுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. இவன் என்னைக்கு இருந்தாலும் அவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவான், செய்கிறது செய்வான், என்ன ஆனாலும் செய்வான். அம்மா செத்தாலும் அப்பா செத்தாலும் டெட் பாடி ஒரு சைடு வச்சுக்கிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவான் அப்படின்றது பரமாத்மாவுக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா நம்மளே சேர்ந்து, எனக்கு நல்லா தெரியும் நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து குணங்கள்லையும் சரி, நாலேஜ்லையும் சரி, எல்லாத்துலையும் நம்மளோட 10 மடங்கு 15 மடங்கு பெரியவங்க தான் இருக்காங்க. நம்மள மாதிரி சாதாரண ஆளையே ஈஸ்வரன் எடுக்கிறாரு. இந்த கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கு. எல்லாருக்கும், எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் இருக்கும், உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும். ஆனால் இந்த சேவை பண்ணுறது வந்து இந்த விகாரங்களை விட்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அப்புறம் நமக்கு ஆள் மனசில் பரமாத்மா கூட சொல்கிறார், உங்களுக்கு வந்து சின்ன விகாரங்கள் இருக்கலாம், பெருசாக இல்லைன்னா கூட ஒரு சின்ன விகாரங்கள் இருக்கலாம், அதை நான் பெரிய சேவை பண்ணுறேன் அப்படின்றது நான் பெருசாக சொல்லிக்க மாட்டேன்னா இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே எங்கேயாவது இருக்கும், நானும் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு. அப்படி ஒரு சகோதரரை பார்த்தேன் நான்.
இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. பேர் கூட சொல்கிறேன், ஏன்னா அவர் எனக்கு இப்போ தெரியாது, எங்கே இருக்காருன்னே தெரியாது. அவர் பேர் சிவான்னு பேர். ஏன்னா ராஜயோகம் ஃபாலோ பண்ணுறவங்களாம் நிறைய பேர் சிவா இருக்காங்க. அதனால் பொதுவாக அந்த பேர் கேட்கும்போது உங்களுக்கு வந்து டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்ற தைரியத்தில் சொல்கிறேன். அவர் வந்து அஃபிஷியலி சரண்டர் பிரதரான்னு தெரியாது, ஆனால் சரண்டர் பிரதர் மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார். ஒரு வாட்டி எங்கள் முகப்பேர் சென்டரில் வந்து ஒரு இது பண்ண போகிறோம், பட விளக்கம் வைக்க போகிறோம். அதுக்கான ஒரு ஏற்பாடுகள் நடக்குது. அந்த சேவைக்கு வந்திருக்கார். அவர் வந்து எங்கள் சென்டர் கிடையாது, வெளியிலேருந்து வந்தார், சேவைக்காக மட்டும் வந்தார். அப்போ எங்கள் சுரேஷ் பிரதர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், இப்படி ஒரு பிரதர் இருக்காரு அப்படின்னு. நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், அப்படியே தூங்கிட்டார். பேசும்போது 2 பேர் லைவாக அது ஒரு பகலில் ஒரு 11 மணிக்கு. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் அந்த டைம் தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணலாம், தூங்குறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு மரியாதை இல்லைல்ல. நான் சுரேஷ் கிட்ட சொன்னேன், என்னங்க இது படுத்து தூங்குறாரு, நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன மரியாதை இது அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தட்டி எழுப்புறாரு. அவர் எழுந்து சாரி பிரதர் அப்படின்றார். நான் கேட்டேன், என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொல்கிறாரு, ஒரு 3-4 நாள் ஆச்சு பிரதர் நான் தூங்கியே. பகல் ஃபுல்லாக இந்த மாதிரி சேவை பண்ணுறாரு, நைட்டு வந்து கார்லாம் ஓட்டுறாரு. அது யாராவது மது பண்ணது வருவாங்க, அங்கேருந்து வருவாங்க, இங்கே வந்து கூட்டின்னு வரதுக்கு ஏர்போர்ட்டு போயிட்டு வர்றாரு. அதுவும் இவர் தான் பண்ணுறாராம். ஏங்க தூங்கலாம் மாட்டீங்கண்ணா? இல்லைங்க, இந்த சங்கமத்தில் சேவைக்கு சான்ஸ் கிடைக்கிது பெரிய விஷயம், எனக்கு கிடச்சிருக்கு, அதனால ராத்திரி பகல் பார்க்க மாட்டேன். இது சும்மா நம்ம வானிலே வந்து பரமாத்மா சொல்ற தீசி முனி போல எலும்பு தேய சேவை செய்யுங்கன்னு பரமாத்மா சொல்றாரு இல்லையா, அதை ஃபுல்லாக உள்வாங்கியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டுலாம் சேவை பண்ணதே கிடையாதுங்க, ரொம்ப அல்ட்டிக்கிட்டலாம் சேவை பண்ணது கிடையாது. எனக்கு இறைவனை பிடிக்கும், என்னால் முடிஞ்ச சேவையெல்லாம் நான் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அதுக்காக நான் உடலை வருத்தி சேவையெல்லாம் நான் பண்ணதில்லை. ஆனால் அவரை பார்க்கும்போது நினச்சேன், அப்பா இப்படி ஆத்மாக்கள் அவர் பண்ணது கரெக்டுன்னு நான் சொல்லலை. ஓகேவா, இந்த மாதிரி உடலை வருத்தி பண்ணுறது கரெக்டுன்னு நான் சொல்லலை. அந்த ஆர்வம், அந்த அன்பு சொல்கிறேன். அப்புறம் நான் திட்டி அவரை போய் படுக்க சொன்னேன். நீங்கள் போய் படுங்க, 1 ஹவருக்கு அப்புறம் நாங்கள் கூப்பிட்றோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போதும், அது வரைக்கும் வரவே கூடாது. நான் அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக அப்புறம் சொன்னதுக்கு போய் படுத்தார். நம்ம சொன்னதுனால போய் படுத்தார். ஏன்னா 1 மணி நேரம் படுத்தாருன்னு வச்சு எழுந்து வந்தால் எனர்ஜெட்டிக்காக இருப்பா, திருப்பி சேவ் பண்ணுவார். அதனால் அப்போ இவங்கள மாதிரி ஆத்மாக்கள் வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது, பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து அவங்க கணவரை இழந்துட்டாங்க. என்னை தேடி என்னோட பாடி சென்டருக்கு வந்தாங்க. அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஊக்க உற்சாகம்லாம் கொடுத்து நான் சொன்னேன், 1 மாதம் நீங்கள் ஒழுங்காக ராஜயோகம் ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சரீரம் விடுறவங்க இருக்காங்கல்ல, கணவரை இழந்த சகோதரிகளுக்கு நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்குண்ணா, என் துக்கத்துக்கு தான் இதெல்லாம் சொல்யூஷனாக இருக்குமான்னு தெரியலன்னா. கரெக்டாக 1 மாதம் கழிஞ்சு இதே சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்களாம். அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் யாரும் மெசேஜ் அனுப்பாங்களா, ஒரு தம்பி வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாராம், அம்மா இல்லாமல் எப்படி இருக்க முடியும், என்ன வாழ்க்கை இது, ஒரு விரக்தி ஆகிடுச்சு, நான் தற்கொலை பண்ணி போகிறேன் அப்படிலாம் மெசேஜ் அனுப்புகிறாராம் குரூப்பில். இந்த மாதிரி டேரெக்டாக ஃபோன் பண்ணி இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு. உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு அப்பா அம்மாலாம் இருப்பாங்க, எனக்கு அம்மா இல்லை, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு கணவர் இல்லைன்னு. அப்போ எப்போ நடந்ததுன்னா 1 மாதம்குள்ளன்னு. நீங்கள் எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்கன்னு அவர் கேட்குறாரு. அப்போ சொல்கிறேன், நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்போ அந்த சகோதரி எனக்கு, நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஃபஸ்ட் நாள், அப்போ எனக்கு ஜோக்காக இருந்தது, இல்லை வெறுப்பேற்றுற மாதிரி இருந்தது, ஆனால் நீங்கள் சொன்னபடியே நான் இன்னைக்கு நான் வேற ஒரு துக்கத்தில் இருக்கவருக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. சரியா? ஸோ நீங்கள் துக்கத்தில் இருக்கீங்கன்னா, இது வந்து பொதுவாகவே சைக்காலஜின்னு சொல்கிறாங்க, யாருக்காவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணுற இனி ஒருத்தருக்கு உதவியாக இருந்தீங்கன்னா நீங்களே அசால்ட்டாக உங்கள் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் விகாரங்களை விட்டு ஜெயிக்கணும்னா நீங்களும் சேவையில் ஆரம்பிங்க. இது மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும், எனக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கும் ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சில தினங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு அடுத்த மாதம் கரண்ட் பில் கட்ட வேண்டி வரும், அப்போது யாராவது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி டொனேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னா நிறைய பேர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நிலவரத்தில் $78 வந்திருக்கு, $78, $22 வரணும். ஒரு டாலர் $80 வச்சான்னு வச்சுக்கோங்களேன், 10 $800, இனி ஒரு $20 1600. ஸோ ஒரு $2000 வந்ததுனா தான் இந்த மாதம் கிரெடிட்டே வரும். கரண்ட் பில் எங்கே வரும்னு தெரிலங்க, அவங்க கவர்மெண்ட் கூட்டிட்டேன்னு வேறு சொல்கிறாங்க, எங்கே போய் நிற்கணும்னு தெரில. 15ஆம் தேதி 16ஆம் தேதி தான் பிக்சர் கண்ணில் தெரியும் இதுதான் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இனி ஒரு $2000 இந்த டெபாசிட் வந்தால் தான் இந்த பைசா யூஸ் பண்ணி அதுக்கப்புறமும் நம்ம பாக்கி பைசாக்கு ரெடி பண்ணி கட்டணும். யாராவது முடிஞ்சால் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், பண்ணவங்களுக்கெல்லாம் கோடி நமஸ்காரம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.